Hi guys, welcome to Technical Computer JV. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Sketup tutorial தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம போன வீடியோவிலே என்ன பண்ணியிருந்தோம்னா ஒரு சின்ன வீடு கட்டியிருந்தோம். அதுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதுக்கு டெக்ஸ்சர் எப்படி கொடுக்கிறதுன்னு பார்க்க போறோம். டெக்ஸ்சர்னா அது ஒண்ணும் இல்ல, இங்க சைடுல வந்து ஒரு ட்ரே மாதிரி இருக்கும். அதாவது அதுக்கு பேரு டிஃபால்ட் ட்ரே. அதை வச்சு அதுல நீங்க மெட்டீரியல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல நீங்க எக்கச்சக்கமான மெட்டீரியல்ஸ் இருக்கும், bricks மாதிரி அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதை வச்சு நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் இப்போ வந்து ஏதாச்சும் நீட்டாக இந்த பிரிக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது, அதை வச்சு நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். பிரிக்ஸ் மாதிரி மாறி இருக்கும். இது ரொம்ப சின்ன சின்னதாக மாறி இருக்குது. ஸோ இது அவ்வளோ நல்லா இல்லை. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் மாற்றி மாற்றி பார்க்குறேன். இது கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு இப்போது ஒன்று வுட்டு மாதிரி தேவை. வுட்டு ஓகே, இப்போ வுட்டு மாதிரி ஆயிடுச்சு. போன இதுலேயே நான் சொல்லியிருந்தேன் இது ஏன் நான் இந்த ஸ்பேஸ் மட்டும் விட்டு வச்சுருக்கேன்னு. இது வந்து நான் கடைசியில் சொல்கிறேன். ஏன்னா இதில் வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் இருக்குது. ஓகே, அங்கங்கே நான் சும்மா வேறு வேறு டிசைன் போடுறேன். ஒரே டிசைன்லாம் நான் போட மாட்டேன். இதில் வந்து இந்த ப்ளூ கலர்லாம் இது போட்டு பார்ப்போம். இந்த டிசைன் இது கீழே டைல்ஸ்னால் ஓகே, இங்கே மேலே நல்லா இல்லை. இது போட்டு இதுவும் நல்லா இல்லை. இது வேணாம், ஆனால் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ உள்ளே நம்ம டிசைன் பண்ணிக்கணும். உள்ளே நான் இப்படி கொடுக்குறேன். ஒன்று இங்கே இப்படி, இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஒன்று கருப்பு கலரில் கொடுக்குறேன். இது ஃபுல் கருப்பாயிருச்சு. கொஞ்சம் இந்த மாதிரி கொடுக்குறேன். இதுவும் ஃபுல் கலராக இருக்கு. சின்ன சின்னதாக வந்திருக்கு, அதுதான் இந்த மாதிரி தெரியுது. இது கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்போ நீங்கள் ஓட்ட முடியுமா பார்த்தாலும் உங்களுக்கு அந்த கலர் தான் தெரியும். ஓகே, இப்போ நீங்கள் இந்த டைல் 1 அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன் தெரியும். அதில் கிளாஸ் அண்ட் மிரர்ஸ். அப்கமிங் வீடியோஸில் இந்த எல்லா ஆப்ஷனும் நான் சொல்லுவேன். இப்போ இந்த ஏன் இந்த ஸ்பேஸ் மட்டும் விட்டு வச்சுருக்கேன்னு சொல்கிறதுக்கு தான் நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். இதுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் மிரர் இது பற்றியான ஃபுல் இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டுருக்கும். டிரான்ஸ்க்ளூயன்ட் கிளாஸ் ப்ளூ அது மாதிரிலாம் இருக்குது. அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்படி ரெண்டு பக்கம் இங்கே 2 செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இது திருப்பி பின்னாடி செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது நீங்கள் முன்னாடி இருந்து பார்த்தா பின்னாடி இருக்கிறது எல்லாம் தெரியும். இப்போ வந்து நான் இங்கே ஒரு இது டோர் பண்ணுறேன். அது உங்களுக்கு தெரியும். இப்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போ வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இங்கே ஒரு டோர் மாதிரி பண்ணியிருக்கேன். இதை நான் அப்படியே உள்ளே தள்ளுறேன். இப்போ நீங்கள் வந்து இந்த பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தெரியும் உங்களுக்கு. அதாவது இது ஒரு கிளாஸ் மாதிரி பெரிய பெரிய விண்டோ வச்சுருக்க மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் நான் இங்கே முன்னாடி ஒரு டோர் பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து கார் ஷெட்டு. இதில் வந்து பிளெண்டர் மாதிரி அனிமேஷன்லாம் பண்ண முடியாது. இது சும்மா டிசைனிங், அதுக்கப்புறம் பார்க்க மட்டும்தான் முடியும். இப்போ இந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போது செவுத்துக்கெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் டிசைன் கொடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் வேறு ஏதாச்சும் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் செவுத்துக்கு சும்மா ஒரே டிசைனே கொடுத்துட்றேன். இதை அப்படியே கொடுத்துட்டே வந்துடுறேன். ஓகே, ஓகே அப்படி மொத்த சைடையும் இதே கொடுத்தாச்சு. இப்போ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து எப்படி அடுத்த ஃப்ளோர் பில்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்னிக்கல் கம்ப்யூட்டர் ஜேவி. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.